எல்சி 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 உன்னை எங்க இல்லாம தேடுறது? கீழே டைனிங் ஹால்ல உனக்கு அம்மா அப்பா காத்துட்டு இருக்காங்க. வா டிஃபன் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல சங்கரிம்மா. உனக்கு தான் கையில புஸ்தகம் இருந்தா பசிக்கும் பசிக்காது தூக்கம் வராதே. வா ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் தான். என்னம்மா நேரத்துக்கு சாப்பிடலன்னு உடம்பு என்னத்துக்காருது? வாங்கம்மா. விட மாட்டீங்களே, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. விடுங்கம்மா. வாமா உட்காரு. ஐயோ போதும் போதும் போதும். வயசு பொண்ணு இப்படி குருவி குறிக்கிற மாதிரி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இதுல வேற கராத்தே கத்து போறேன், பெல்ட் வாங்க போறேன். அது வேற நடக்க போதா? ஏன் அந்த பெல்ட் எங்களை கேட்டா நாங்க வாங்கி தர மாட்டோமா? இதுல ஒண்ணு விடாம நல்லா சாப்பிடணும். ஐயோ பரவர சங்கரியம்மா என்ன சாப்பாடு ரம்யாவே மாத்திடுவாங்க புள்ள இருக்கு. சங்கரி எல்சிக்கு போட்டுட்டு இருந்தா எப்படி? நாங்களும் இருக்கிறோம். மா பசி வயித்த கிள்ளுது, சீக்கிரம் போடுமா. என்னையும் கவனி. மன்னிச்சிருங்கய்யா, எல்சி ஞாபகத்துல. சட்னி கலர் நல்லா இருக்கே. என்ன இவ்வளவு காரம்? உங்களுக்கு தான் காரம் ரொம்ப பிடிக்குமே. குடிப்பழக்கம் இருந்தப்போ எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். இப்பதான் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தமா இருக்கனே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் குறைச்சிக்க வேண்டியதுதானே. அடிமா தலையில அடி, நல்ல அடி. தண்ணி குடி தண்ணி குடி. எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? பின்ன எப்ப பார்த்தாலும் என்னையும் நினைச்சிட்டு இருந்தா புரியுறதா? சங்கரிமா சங்கரிமா. என்னம்மா? சங்கரிமா தலையை ரொம்ப வலிக்குது, காஃபி வேணும். தலை வலிக்குதாம்மா? மாத்திரை ஏதாவது கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, காஃபி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ரங்கங்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நீதான் வேற யாரு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டியே, நானே போட்டு கொண்டு வரேன். அதுக்குள்ள ஒரு வாட்டி அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வாமா. ஏன்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, போய் பாருமா. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? வாமா உட்காரு. என்ன தேடிங்களாமே, என்ன விஷயம்? ஆமாம்மா, உனக்கு படிப்பு முடிய போகுது. காலேஜுக்கு அப்புறம் மேரேஜ் தானே. நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்திருக்கோம். பெரிய இடம், ஐஏஎஸ் படிச்ச மாப்பிள்ளை. ஐஏஎஸ் மாப்பிள்ளைன்னா வரதட்சணையில எக்கச்சக்கமா கொடுக்க வேண்டி இருக்குமே. இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானம்மா. அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அப்படின்னா அந்த ஐஏஎஸ் மாப்பிள்ளை காட்டுல மழைன்னு சொல்லுங்க. ஒரு முகமூடி போடாத கொள்ளக்காரரை என் முந்தானையில முடிச்சு போட பாக்குறீங்க இல்லையா? ஏமா நாங்க சீரியஸா சொல்றோம், நீ என்ன விளையாட்டா பதில் சொல்ற? நானும் சீரியஸாவே பேசுறேன். டாடி, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனை தேர்ந்தெடுக்க முழு சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவனா, அதே மாதிரி நானும் ஒருத்தரை என் மனசுல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். எல்சி, யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். மகளோட சந்தோஷம் நான் தன் சந்தோஷம் நினைக்கிறேன். என் பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறேன். எல்சி, சின்ன வயசுல காகிதத்துல கப்பல் செஞ்சு தண்ணியில விடுவேன், அத விளையாட்டா நினைச்சம்மா. இப்ப அதே கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ண போறேன்னு சொல்றியே, அத நினைச்சாதாம்மா பயமா இருக்கு. டாடி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். டிசிஷன் இஸ் மைன். கெட்டவங்கள எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகுது பாத்தியா? கொஞ்சம் விட்டுதாங்க பிடிக்கணும். விட்டா பிடிக்க முடியாதுரே. அப்பா, இப்பதான் தலைவலி போச்சு. ஆமா, மம்மி டாடி என்னையே தேடினாங்க தெரியுமா? தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க. நல்ல விஷயத்த பெத்தவங்களே உங்ககிட்ட சொல்றதுதான் மாமோற. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. என்னை வளர்த்தது நீங்கதான், நீங்களே எனக்கு தாய் தான். சங்கரிமா, நீங்களே சொல்லுங்க, நான் விரும்புறவரையே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா, இல்ல அப்பா அம்மா வற்புறுத்தி சொல்ற மாப்பிளைய கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா? சொல்லுங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன்.
எல்சி, நீ விரும்பினவரையே கல்யாணம் பண்ணிக்கமா, அதுதான் சரியான முடிவு. அம்மா அம்மா எல்சி, அம்மா எல்சி, அம்மா அம்மா அம்மா. வாங்க பீட்டர். உள்ள வாங்க. டாடி, இவர் என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் பீட்டர். குட் மார்னிங் சார். டாடி, நாங்க பல விஷயங்களை பேச வேண்டி இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கோம். என்ன முடிவு? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா டிசைட் பண்ணிருக்கோம். பீட்டர், நீங்க உட்காருங்க. இவ்வளவு திமிர உனக்கு, கால் மேல கால் போட்டு உட்காரு. அவன் கால் எடுத்து அவன் கால் மேல போட்டுக்கிறான், நமக்கு என்ன? நீ சுமாரு. டாடி, மம்மி, ஏன் பேசாம இருக்கீங்க? பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க எடுத்திருக்கிற கல்யாண முடிவை பத்தி பேசலாம்ல? நீ யாரு? நான் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தாமஸோட ஒன்லி சன். ஜட்ஜ் தாமஸ், பெரியாளாச்சே. நான் ஒரு டாக்டர். பீட்டர், வாங்க, ஒரு முக்கியமான உங்களை அறிமுகப்படுத்துறேன். ஷூர். பீட்டர், இவங்கதான் சங்கரி அம்மா. ஒரு வகையில எங்க அம்மான்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன பெத்தவங்க, இவங்கதான் பால் ஊட்டி வளர்த்தவங்க. அது மட்டும் இல்ல, நம்ம காதலை ஆதரிச்சவங்க. வணக்கங்க. பீட்டர் தம்பி, என்ன நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. ப்ளீஸ் கம். பரவாயில்ல சார், உட்காருங்க. நீங்க நீங்க உட்காரணும், நான் நிக்கணும். உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவர் லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ டென்னிஸ் கோர்ட்ல பந்துகளை எகிரி எகிரி அடிக்கிற மாதிரி ஹை கோர்ட்ல பாயிண்ட்களை எகிரி எகிரி அடிப்பாரு. ஆல் தி ஜட்ஜஸ் ஸ்டன்னாய் மூக்கு மேல விரல வச்சுப்பாங்க. ஆமா, இப்ப என்ன பண்றாரு? இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. டென்னிஸ் கோர்ட்ல தான் பந்துங்களை எகிரி எகிரி அடிக்கிறாரு. அவரு எப்பவுமே அப்படிதான் எகிருவாரு. வந்து சார். என்ன தம்பி? உட்காருங்க சார். எங்க அப்பாவையும் மத்தவங்களையும் அனுப்புறேன். கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறத நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க. எனக்கு அமெரிக்கால அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவில? நாங்க போறதுக்கு முன்னாடி எங்க 2 பேரோட கல்யாணமும் நடந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே முடிச்சிடலாம். அட உட்காருங்க சார். உட்கார்ந்தே முடிச்சிடலான்றீங்களா? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப நான் வரட்டுமா சங்கரிமா? உன்னை இப்படி மனக்கோலத்துல பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். வரேன் டாடி, வரேன் மம்மி.